வணக்கம். சத்யேஷ்வா கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்குறோன்னா நெல்லிக்காய் கூடை தான் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் கூடைங்க. பேஸ் வந்து அதிகமாக வச்சாப்லையும் ஹைட் வந்து கம்மியாக வச்சாப்லையும் வந்து கூடை மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆர்ட்ரு ஒருத்தவங்க வந்து கொடுத்த ஆர்ட்ரு தாங்க. பேஸ் வந்து அதிகமாக இருக்கணும், ஹைட் வந்து கம்மியாக இருக்கணும். ஹைட் வந்து அதிகமாக வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூடையை பாருங்கள் உள்ளார எப்படி இருக்குன்னு, கூடையோட ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஒரு ஸ்டார் பேட்டர்ன் கூட. ஸ்டார் பேட்டர்னில் வந்து பார்டர் டைப் வருங்க. கீழேயும் மேலேயும் வந்து பார்டர் டைப் வர்றாப்லையும் நடுவில் வந்து ஸ்டார் தெரிகிறாப்லையும் வந்து இது கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாடலில் தான் நம்ம இந்த கூடையை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். உள்ள பாருங்கள் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு. பெரிய கூடைங்க இது. உள்ள ஹேண்டில்லாம் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், நீட்டாக இருக்கும். நெல்லிக்காய் கூடையே வந்து இந்த கூடை வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த கூடை என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு எனக்கு வந்து 3 ரோல் ஆனதுங்க. என்னென்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேபி பிங்க்கும் க்ரீனும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பாசிப்பயிறு பச்சைன்னு சொல்லுவோம்ல, அந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். பாசிப்பயிறு பச்சையும் இந்த ரோஸும் பேபி ரோஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த பேபி ரோஸ் வந்து 3 கட்டு ஆணுச்சு. எனக்கு பேபி ரோஸ் வந்து 2 கட்டு ஆனது. இந்த பாசிப்பயிறு பச்சை வந்து 1 கட்டு ஆணுச்சு. உங்களுக்கு ஹைட் வேணும் அப்படின்னா 3 கட்டுக்கு மேலே வேணுங்க. நான் ஹைட் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால வந்து நான் 3 கட்டோடையும் முடிச்சுக்கிட்டேன். எனக்கு ஹேண்டிலுக்கு மட்டும்தான் கொஞ்சம் 3 கட்டுக்கும், அதாவது இன்னர் ஒயர் இருக்க அந்த இன்னர் ஒயர் எல்லாமே வந்து இந்த 3 கட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. அவுட்டர் ஒயர் மட்டும் நான் இன்னொரு ஒயர் வந்து 4வது பண்டலில் எடுத்துக்க வேண்டியதாக வந்துருச்சு. 3 ரோலுக்கு கொஞ்சம் கூட ஆகும். எப்படி பேஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டார் பேட்டர்ன் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 நெல்லிக்காய் நாட்டு தான் நம்ம போடணும் பிங்க் கலரில். அப்படி தான் நம்ம ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பித்தா தான் வந்து இந்த ஸ்டார் பேட்டர்ன் வரும். மொத்தமே வந்து இந்த ரோஸ் கலர் வந்து 50 ஒயர் ஆகிருக்குங்க. 50 ஒயர் வந்திருக்குங்க. டோட்டலாகவே ரோஸு க்ரீனும் சேர்த்து ஃபுல்லாகவே 50 ஒயர் வந்திருக்கும். இதோட மெஷர்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா 8.5 அடியில் 8.25 அடி எடுத்துக்காங்க. 8.25 அடியில் 50 ஒயர் கட் பண்ணுறோம். அதில் 38 வந்து பிங்க் கலர் வரும், 12 வந்து க்ரீன் கலர் வருங்க. இதான் மெஷர்மெண்ட்ஸ் இந்த கூடைக்கு. அதுக்கப்புறமால பேஸ் வந்து எத்தனை போட்டிருக்கேன்னு பார்த்துக்குவோம். பேஸ் வந்து இங்கே பாருங்கள், இதுதான் சென்டர் லைனாக குமிழ் அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த குமிழ் அடிச்சிருக்க லைனாக சென்டர். இந்த சென்டரை இல்லாமல் 1 2 3 4 5 6 7 8 மேலே 8 கீழே 8 8 8 16 சென்டர் 1 17ங்க. பேஸ் வந்து 17. பேஸ் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு, நல்லா அகலமாக இருக்கும். அதுக்கப்புறமால நான் அந்த ஸ்டார் பேட்டர்ன் வரணும் அப்படிங்கிறதுனால நான் ரன்னிங் ஒயர் வந்து மேலே வந்து ஒரு பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த கூடை வந்து எப்படி வேணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா கீழேயும் மேலேயும் பார்டர் டைப் வரணும், நடுவில் வந்து ஹெக்ஸகன் மாதிரி தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இது ஒரு ஸ்டார் பேட்டர்னை தெரியணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங் ஒயர் வந்து ரோஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஹைட் எவ்வளவு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஹைட் வந்து இந்த 6 பூ தெரியுது இல்லையா, அந்த 6 பூவில் மேலே தெரிகிற 2 பூவில் இந்த தாங்க ஹைட் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 17 உள்ளார ஒன்று நார்மல் நாட்டு ஒன்று போட்டு மடக்கி விட்டுருக்கேன். மொத்தம் 18 லைன் வந்து ஹைட் வச்சுருக்கேன். ஹைட் அவ்வளோதான் தேவையில்லை அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து இவ்வளோ தான் வச்சுருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஹைட் வேணும் அப்படின்னா நீங்கள் 8.25 அடிக்கு பதிலாக கொஞ்சம் அதிகமாக ஒயர் கட் பண்ணி நீங்கள் இந்த கூடையை வந்து மேக் பண்ணலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கூடை. உள்ள ஸ்பேஸ் பாருங்கள். இந்த நெல்லிக்காய் கூடை அப்படிங்கிறதே வந்து கல் மாதிரி இருக்குங்க. அடுத்து வந்து கைப்பிடி வந்து இன்னர் ஒயர் வந்து 4.25 எடுத்திருக்கேன். கைப்பிடி பார்த்திங்களா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கைப்பிடி வந்து. நல்லா ஏன்னா உள்ளார இன்னர் ஒயரே வந்து 6 ஒயர் வச்சுருக்கேங்க. 6 ஒயர் வச்சு 2 ஒயர் உருட்டு ஹேண்டில் கைப்பிடி தான் போட்டிருக்கேன். ஹேண்டில் எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இது மாதிரி கூடைங்கெல்லாம் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.